மறுபடியும் பிறந்திடுவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 1 முதல் 8 முடிய. இன்றைய நற்செய்தி இயேசுவுக்கும் நிக்கதேமிற்கும் இடையே நடைபெறும் அழகான உரையாடலை விவரிக்கின்றது. நிக்கதேம் ஒரு பரிசேயர் மற்றும் யூத தலைமை சங்கத்தின் உறுப்பினர். அவர் இயேசுவை இரவில் தனியாக சந்திக்கிறார். ஒருவேளை இயேசுவை சந்திப்பதால் பிற யூதர்களால் அவருக்கு ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து இரவு நேரத்தில் வந்திருக்கலாம். அதே வேளையில் நிக்கதேமின் சந்திப்பு இயேசுவின் போதனையை கேட்க வேண்டும் எனும் அவரது ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அவர்களது உரையாடல் இறையாட்சியில் ஒருவர் நுழைய வேண்டும் என்றால் அவர் மீண்டும் அல்லது மறுபடியும் பிறக்க வேண்டும் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டுள்ளது. இயேசு நிக்கதேமிடம் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார். நிக்கதேமிற்கு முதலில் இயேசுவின் கூற்று ஒரு புரியாத புதிராகவே தோன்றுகின்றது. அவர் வியப்பில் ஆழ்ந்தவராய், அது எப்படி சாத்தியமாகும்? வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? தாயின் வயிற்றில் புகுந்து மீண்டும் பிறக்க முடியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். ஆனால் இயேசுவோ, புது பிறப்பு அல்லது மறுபடியும் பிறத்தல் என்பது ஒருவர் மீண்டும் குழந்தையாக பிறத்தலை குறிப்பதல்ல. மாறாக அது நீரினாலும் ஆவியினாலும் ஏற்படும் ஆன்மீக புதுப்பிறப்பு என்ற ஆழமான புதிய போதனையை கொடுக்கின்றது. ஆகவே இன்றைய நற்செய்தி வலியுறுத்தும் மைய செய்தி புதுப்பிறப்பு அல்லது உள்ளார்ந்த ஆன்மீக மாற்றமாகும். ஒரு குழந்தையின் பிறப்பு மனித வாழ்வுக்கு தொடக்கமாக அமைவது போல ஆவியினால் ஏற்படும் மறுபடியும் பிறத்தல் என்பது மனித வாழ்வில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக அமைகிறது. இவ்வுலகில் வெறுமனே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எனும் மனநிலையிலிருந்து கடவுளின் திருவுளத்தோடு இணைந்து வாழ வேண்டும் எனும் உன்னத மனநிலைக்கு கடந்து செல்லுதலே மறுபடியும் பிறத்தல் நிகழ்வாகும். இத்தகைய மனநிலை மனித சாதனையால் நடைபெறுவது அன்று, மாறாக ஆவியின் தூண்டுதலால் ஏற்படும் புதுப்பிறப்பு புது வாழ்வாகும். ஆவியினால் ஏற்படும் இத்தகைய மாற்றத்தை இயேசு அழகாக விளக்குகிறார். அதாவது, காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, ஆனால் நம்மால் அவற்றை காண முடிவதில்லை. அவற்றின் ஓசையை மட்டும் நம்மால் கேட்க முடிகின்றது, அல்லது காற்றின் தன்மையை நம்மால் உணர முடிகின்றது. அதை போன்றே நமது வாழ்வில் தூய ஆவியினால் ஏற்படும் புது பிறப்பு ஒரு மறைபொருளானது. அது மனித புரிதலுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டது. ஆனால் ஆவியின் அசைவாடுதல் உண்மையானது. நமது வாழ்வில் ஆவியானவர் கொண்டு வரும் புது வாழ்வை நம்மால் உணர முடியும். ஆவியானவரால் கொண்டு வரப்படும் இத்தகைய ஆன்மீக மனநிலை மாற்றத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா அல்லது அனுபவித்திருக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைய நற்செய்தி நம்மில் எழுப்புகிறது. நமது குறைபாடுகளில் இருந்தும் உலகு சார்ந்த மனநிலையில் இருந்தும் நம்மை விடுவிக்கவும் புது பிறப்புக்கு அழைத்து செல்லவும் தூய ஆவியானவரை அனுமதித்திருக்கிறோமா? நிக்கதேமிற்கு தேவைப்பட்டது ஒரு புது பிறப்பு. புது வாழ்வு வாழ அவருக்கு ஒரு உள்ளொளி தேவைப்பட்டது. அவரை போன்று கிறிஸ்துவுக்குள் வாழ நமக்கும் ஒரு புது பிறப்பு தேவைப்படுகின்றது. இறையாட்சியை உணர்ந்து வாழ நாமும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியின் வார்த்தைகளை சிந்திக்கும் இவ்வேளையில் மறுபடியும் பிறப்பதற்கு நமது உள்ளத்தை திறப்போம். தூய ஆவியானவரை நம்மில் செயல்பட அனுமதிப்போம். மறுபடியும் பிறந்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திடுவோம்.